பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயஸ்வரி சமயசங்கேதா வாராகி போதினி சிவா வார்த்தாளி மகாசேனா அஞ்ஞா சக்கரஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. ஜாதகத்தில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுடைய ஆயுள நிர்ணயிக்கக்கூடியவர், தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவர் இவர் தான், சனீஸ்வர பகவான் தான். நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வந்து நீதிமான். எல்லா கிரகங்களையும் சூரியன் இருக்கார், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது இப்படி சொல்லுவோம். சனீஸ்வர பகவானை மட்டும் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவர் மேல ஒரு பயம், ஒரு பக்தி. அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு பக்தியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடக்கும். 4ஆம் இடம் அப்படின்றது வாகனம், தாயார் ஸ்தானம், படிப்பு, இதுக்குள்ள இது சொத்து சுகங்கள், இது எல்லாமே வந்து 4ஆம் இடம். அப்ப இந்த 4ஆம் இடத்தை நம்ம வந்து சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல ரொம்ப மரியாதையோடு இருக்கணும். முதல்ல படிக்கிற படிப்பு, ஒரு பேனா கீழே விழுந்தா கூட அதை தொட்டு கும்பிட்டு தான் எடுக்கணும். பேனாவை ஒரு காலம் காலில் எத்தி விட்டுறக்கூடாது, காலில் எல்லாம் எடுக்கக்கூடாது, ரொம்ப உதாசீனப்படுத்திடக்கூடாது. அதே போல் வாகனங்கள் வச்சுருந்தா அதை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறணும். அவங்க ஓட்டுற வாகனமாக இருந்தால் ரொம்ப தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா, ஆனால் அடிக்கடி அழுக்கு பிடிக்கும், அழுக்கு அதிகமாக பிடிக்கும், அங்கங்கே காக்கா எச்சம் போடும். 4ஆம் இடத்துல சனீஸ்வரமாக இருந்தால் வாகனத்தை நம்ம தேடி வந்து போடும், இந்த காக்கா எச்சம் போடும். எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வீட்டில் ஒரு போர்ட்டிகோவில் நிப்பாட்டியிருக்கோம், ஒரு ஹாலில் நிப்பாட்டியிருப்போம், போர்ட்டிகோவில் தேடி வந்து காக்கா எச்சம் போட்டு போயிடும். அப்படி வந்து வாகனத்தில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கிறணும். அடிக்கடி தூசி அடையத்தான் செய்யும், சுத்தமாக வச்சுக்கிறணும். அடுத்து இருக்கிற வீட்டில் வந்து அடிக்கடி ஒற்றை பிடிக்கும், அழுக்கு பிடிக்கும், அதையும் அப்பப்போ சுத்தமாக வச்சுக்கிறணும். முக்கியமாக தாயார் ஸ்தானம். இவங்களுக்கு உயர்கல்வி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது 10வது 11வது 12வது படிக்கும்போது பரீட்சை எழுத போவாங்க. அந்த நேரத்தில் ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அல்லது ஏதாவது ஒரு மனசுக்கு சங்கடமான சூழ்நிலை நடந்து போயிடும். அதனால் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிரும். அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக அடுத்து தாயார் ஸ்தானம் தாங்க 4ஆம் இடம். முக்கியமாக இங்கே வந்து சனீஸ்வர பகவான் இருக்கும்போது தாயாரை ஒருபோதும் நம்ம வந்து மனசு நோக விடக்கூடாது. மனசு நோக விட்டால் நமக்கு அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கை வந்து சீரழிவு தான். தாயாரை வந்து எந்த அளவுக்கு மதித்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். தாயாருடைய காலை தொட்டு கும்பிட்டு வெளியில் போங்க, நல்லபடியாக போயிட்டு வருவியா, நல்லா இருக்கும். படிப்பு, உயர்கல்வி அபரிதமாக இருக்கும். தாயாரை ஒருபோதும் மனச்சங்கடம் விடக்கூடாது, கலங்க விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பிராப்தம் இருக்காது. இந்த 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய தாயார்கள் வந்து ஒரு வெளியிடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சாப்பிடக்கூடிய சாப்பாடை, உணவுப் பொருளை, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, சாப்பாடு இருக்குது, சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சாப்பாடை தன்னுடைய குழந்தைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, மடியில் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. பார்சல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு குழந்தை வந்தவொடனே கொடுப்பாங்க. குழந்தைகள் வந்து அதை அப்படியே காலில் தூக்கிடுது, இதே எனக்கு வாங்கிட்டு வந்தேன், எனக்கு பிடிக்காது தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரே இருக்குது. ஆனால் அந்த தாயார்கள் அதுக்கெல்லாம் அசர மாட்டாங்க, அடுத்தும் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் அதிகமாக செலவழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகளுக்காகவே வாழ்வாங்க. குழந்தைகள் மீது அதீத பற்று. குழந்தைகள் வெளியூரில் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இவங்க சாப்பாட்டிலே கையை வைப்பாங்க. அப்படி ஒரு அதீத அன்பாக இருப்பாங்க. இவங்களுடைய தேக ஆரோக்கியத்தை குழந்தைகளுக்காகவே செலவிடுவாங்க. தேக ஆரோக்கியம் இதனாலே பாதிக்கப்படும் அவங்களுக்கு பின்காலத்தில் பார்த்தோம்னா ஒரு மத்தியம வயசுக்கு பின்னால் தோல் சம்பந்தப்பட்டமான வியாதி, காலில் மூட்டு வலி, காலில் பிரச்சனை,
மூச்சு சம்பந்தமான பிரச்சனை, அந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு அந்த தாயாருக்கு, குழந்தைகளுக்கு அல்ல. 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய தாயாருக்கு. அப்ப இதுல 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவான் பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். வீட்டில் என்ன சொன்னாலும் சரி, வீட்டில் 2 நாள் நல்லா இருப்பாங்க, 5 நாள் அடிதடியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு நன்மை சொல்ல போய் உடனே சட்டி பானையெல்லாம் பறக்கும், டம்னு கதவை டமான்னு திறப்பாங்க, கதவு சத்தம் டம்முன்னு இருக்கும். அப்போ ஒரு சண்டை சச்சரவு மாதிரியே நடக்கும், சண்டை சச்சரவு தான் நடக்கும், மாதிரி என்ன சண்டை சச்சரவு தான் நடக்கும், நிம்மதி இருக்காது. தாயார் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, என்ன நல்லது சொன்னாலும் சரி உடனே எனக்கு தெரியாதா உன் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி உதாசீனப்படுத்திடுவாங்க. ரொம்ப அந்த மாதிரிலாம் உதாசீனப்படுத்திடாதீங்க, கவனமாக இருங்க. சின்ன குழந்தைகளில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போடக்கூடிய ட்ரெஸ்ஸு இந்த குழந்தைகளுக்கு தாயார் விரும்பி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ரொம்ப அடம்பிடிப்பாங்க, நான் போட மாட்டேன் அப்படின்னு அழுவாங்க. திடீர்னு ட்ரெஸ்ஸை கலட்டி தூக்கி வீசிடுவாங்க, அல்லது கிழிச்சிடுவாங்க, கிழித்து தூக்கி எரிஞ்சிடுவாங்க. ஆனால் இவங்க போடக்கூடிய விரும்பக்கூடிய கலர் பூரா இந்த கருப்பு கலரு, இந்த ரோஸ் கலரு, இதுதான் தெரியும் அவங்களுக்கு. இதைத்தான் எடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப விரும்பியாக இருப்பாங்க. அடிக்கடி செருப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் 32 செருப்பு இருக்கும், அப்படியும் பத்தாது, மறுபடியும் போய் செருப்பு வாங்கணும்பாங்க. செருப்பு கடையிலேருந்து எனக்கு செருப்பு வாங்கி தாங்கன்னு அழுவாங்க. அப்படி இந்த குழந்தையா இருக்கும்போது இவங்களுடைய நடவடிக்கைலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனால் இந்த தாயார் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு மிகுந்த சிரமப்படுவாங்க. செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது எதிர் முதிருமா இருக்கும், ரொம்ப மன நிம்மதி இருக்காது. தாயாருக்கு மன நிம்மதி இருக்காது, மன உளைச்சலை கொடுத்துரும். என்னதான் குழந்தைகளுக்காக நன்மை செஞ்சாலும் தாயாரை நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக பாடுபட்டு எவ்வளோதான் பாடுபட்டாலும் அந்த குழந்தைக வாரத்திலிருந்து அம்மா நீங்கள் எனக்கு நல்லது பண்ணிட்டீங்க அப்படின்ற அந்த வார்த்தை வராது. ஆனால் இந்த குழந்தைகள் இந்த சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தாயாரை எந்த அளவுக்கு மரியாதையா வழி நடத்துறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் மரியாதை அப்படின்றது தாயாருக்கு கொடுக்கலைன்னா இவங்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை கிடைக்காது, சிறந்த அங்கீகாரம் கிடைக்காது, வாழ்க்கையில் பிற்காலத்தில் மிகவும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும். தயவு செய்து 4ஆம் இடத்துல சனீஸ்வரவான் இருக்கக்கூடிய குழந்தைகள் தாயாரை மிகுந்த மரியாதையோட வழி நடத்துங்க. தாயாருக்கு சேவை பண்ணுங்க, தாயாருக்கு சேவை பண்ணுங்க. சேவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும், உங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தேக ஆரோக்கியத்துக்கு குறைபாடு வந்துடும், ஏதாவது உடல்நலம் அடிக்கடி கெட்டு போகிறது, இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம தாயாருக்கு பணிவிட பண்ணுங்க, தாயாருடைய காலை தொட்டு கும்பிடுங்க, தாயாருக்கு காலை அமுக்கி விடுங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். மேற்கொண்டு 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு அறிஞ்சுக்கிற அடியனை தொடர்பு கொள்ளுங்க. இந்த சண்டை சச்சரவுலாம் வராமல் இருக்குங்க அப்படின்னா அதுக்கும் தொடர்பு கொள்ளுங்க, அடியன் பரிகாரம் சொல்கிறேன், செஞ்சுக்கிறேங்க. எல்லாம் அம்பாள் செயல். நன்றி.